வணக்கம் பக்தர்களே. நம்ம நெல்லிக்குப்பம் பூலோகநாதர் திருக்கோயிலில் இன்று 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை உழவாரப் பணி சிறப்பாக துவங்கப்பட்டது. காலையில் 7-7:30 இருக்கும் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம பூலோகநாதர் கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற செடிகள் கொடிகள் மரங்கள்லாம் கழிச்சிட்டு உழவாரப் பணி ஆரம்பித்தோம். அப்புறம் உணவு தயார் பண்ணுறதுக்கு மாஸ்டரும் இன்னொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில் டிஃபன் வழங்கப்பட்டது. 70-80 பேருக்கு மேலே உழவாரப் பணியில் கலந்துக்கிட்டாங்க. சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. திருத்தில்லை உழவாரப் பணி திருக்கூட்டம் நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பாண்டிச்சேரி, சிதம்பரம், பண்ருட்டி, நெய்வேலி, நெல்லிக்குப்பம், தென்னம்பாக்கம், இது மாதிரி பல பகுதிகளில் இருந்து நம்ம உழவாரப் பணி செய்வதற்காக நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த உழவாரப் பணியில் இவங்க பல வருஷங்களாக ஈடுபட்டு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூலோகநாதர் கோயிலில் நம்ம ஏற்பாடு செஞ்சு இதான் 2வது முறை அவங்க நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த டீமு நம்மளுடைய அழைப்பை ஏற்று சிறப்பாக காலையிலேயே 7-7:30க்கெலாம் நம்ம கோயிலுக்கு உழவாரப் பணி செஞ்சு தந்து அதை அவங்களுடைய பக்தியை இறைவனுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய காணிக்கையாக தன் உடல் உழைப்பை கொடுத்து நல்லா சுத்தம் செய்து வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நம்ம கோயிலில் உழவாரப் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே ஒரு தோய்வாகவும் இல்லை. எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்பாடு அவங்க வந்ததுலேருந்து அவங்களோட முழுக்க அவங்களோட எண்ணம் சிந்தனை இறைவனுக்கு பணி செய்வது தான் அவங்களுக்கு நோக்கமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயும் அவங்க இல்லாமல் முழுமையாக அதில் ஈடுபட்டு அவங்க தன் பக்தியை உழவாரப் பணியில் அவங்க காமிச்சிக்கிட்டாங்க. நான் பேசுகிறதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடங்களாக இருக்குன்னா யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வீடியோவை நான் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் இதை யோசிச்சோ இல்லை எழுதி வச்சோ நான் பேசலை. அவங்களுடைய பணியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து விட்டது. எப்படின்னா வந்தாங்க, அவங்க மட்டுக்கும் அவங்களுடைய ஆயுதங்களெல்லாம் வச்சு படைச்சாங்க, வேலையை துவங்கிட்டாங்க, சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த இடத்த சுத்தம் செஞ்சிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய பக்தியை இறைவனுக்காக எப்படி உழவாரப் பணியில் காணிக்கையாக செலுத்துகிறாங்கன்றதை பாருங்கள். நம்ம பூலோகநாதர் கோயிலில் இந்த திருப்பணியை செய்வதற்காக, அதாவது உழவாரப் பணியை செய்வதற்காக நமக்கு பூலோகநாதர் அருள் புரிஞ்சிருக்காரு. மதியான உணவு நடைபெற்றது, எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. மாஸ்டர் நல்லாவே செஞ்சு கொடுத்துருந்தார், அவருக்கு நன்றி. உழவாரப் பணி செஞ்சு தந்தவங்களுக்கும் நன்றி. எல்லாருமே கொஞ்சம் கூட ஒரு ஓய்வு எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க மட்டுக்கும் வேலை செய்கிறாங்க, அதாவது உழவாரப் பணி செய்கிறாங்க, உடல் உழைப்பை கொடுக்குறாங்க. பக்தி 100% பக்தி தான். அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக உழவாரப் பணியில் மட்டும்தான் இருந்தது. யாருமே கொஞ்சம் கூட ஓய்வு எடுத்துக்கல. முழுக்க காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. இது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது உழவாரப் பணி முடிஞ்சக்கப்புறம் இருக்கிற இடங்கள். கோயிலில் உழவாரப் பணி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீட் அண்ட் க்ளீனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஈடுபாடு ரொம்ப உச்சத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்களுடைய ஈடுபாடுக்கு இணை எதுவுமே இல்லை. பாருங்கள், நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு சுத்தம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தன் இல்லத்தை எப்படி அவங்க சுத்தமாக வச்சுப்பாங்கோ அந்த மாதிரி இறைவனுக்காக இந்த உழவாரப் பணியில் ஈடுபட்டு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சினா மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. இந்த திருப்பணி, அதாவது உழவாரப் பணியில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு, ஒரு 1% ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இறைவனோட செயல் தான் இதெல்லாம்.
நம்ம அழைச்சி ஒரு 70, 80 பேர் வந்து நம்ம நெல்லிக்குப்பத்தில் வந்து இந்த அளவுக்கு செஞ்சு குடுக்குறாங்கன்னும்போது நமக்கு பக்தி எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரில அவங்கள. அதே மாதிரி எல்லாமே முடிஞ்சுட்டு அவங்க சாம்பிராணி போடுறாங்க. ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாம்பிராணி ஒரு இடம் கூட விடாமல் சாம்பிராணி போடுறாங்க. இறைவனுக்கு வந்து அந்த சுத்தம் செஞ்ச உடனே ஒரு வாசனையாக அந்த இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இறைவனுக்கு அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்குறீங்க. சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க. எல்லா இடத்துலையுமே போயிட்டு சாம்பிராணி போட்டாங்க. சாம்பிராணி போட்டது போட்டு அந்த வாசனைலாம் வந்து அந்த உழவார பணி செஞ்சதுக்கும் இந்த இடத்துல அந்த வாசனைக்கும் அருமையாக இருந்தது. நான் பேசுகிறது அப்படியே வீடியோ போட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வந்து எப்படி பேசுகிறது அப்படி எழுதி வச்சுலாம் பேசல. அப்படியே சாதாரணமாக வீடியோ பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நடுவில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம அழைச்சி இந்த அளவுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க 2வது முறைன்னும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் இறைவன் அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்குள்ள எனக்கு என்ன பேசுகிறதுன்னும் தெரியல. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் உங்கள் ஃபோனில் இதை பார்க்குறீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக இறைவனை நல்லா வேண்டிக்கோங்க. எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இந்த 2025 கால் எடுத்து வைக்க போகிறோம். அதனால் எல்லாரும் இறைவன் அருள் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது உழவார பணி முடிஞ்சக்கப்புறம் ஒரு உணவு தயாரித்தவருக்கு வந்து அவங்க பாராட்டு தெரிவித்தாங்க. அப்புறம் எனக்கு இதை ஏற்பாடு செய்ததற்காக என்னையும் அழைத்து எனக்கும் பயனாடை அணிவித்து பெருமை கொடுத்தாங்க. ரொம்ப இன்பமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்க பெருமைப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக நான் ஒருத்தவங்களை கூட விடல. வந்து உழவார பணியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நானும் வந்து வணங்கி அவங்களுக்கு பயனாடை அணிவித்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கூப்பிட்டு இந்த அளவுக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா 80 வயசு வரைக்கும் 5 வயசு பையன் குழந்தைங்கள்லேருந்து 80 வயசு முதியவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக உழவார பணி செஞ்சு இறைவனுக்கு தங்களுடைய இறை நம்பிக்கையும் இறை அருள் பெறுவதற்காகவும் உழவார பணியை செஞ்சு அவங்களும் பயங்கர மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. எனக்கு அந்த மகிழ்ச்சியில் நானுமே ரொம்ப அந்த அவங்கக்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்து எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. மற்றற்ற மகிழ்ச்சின்னுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு எனக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. காலைல 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சிறப்பாக செஞ்சு செயல்பட்டு உழவார பணி செஞ்சு மக்களுக்காக இந்த பணியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இறைவனுக்காகவும் இந்த பணியை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. தங்களுடைய பக்தியை வந்து உழவார பணி மூலயமா இறைவனுக்காக காணிக்கையாக செலுத்தியிருக்கிறாங்க. நம்ம அழைச்சி இத்தனை பேர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னும்போது எனக்கு பேரானந்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு இன்பமாக இருந்தது. அவங்களுடைய பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு எனக்குமே அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. நம்ம உழவார பணியில் வந்து இந்த அளவுக்கு எல்லோரும் ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு கடந்த 2, 3 வருடங்களாக தான் தெரியும். ஏற்கனவே சின்ன வயசில் அப்போல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உழவார பணின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக இறைவனுக்காக பக்தியாக வந்து இவ்வளோ செய்வாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 2, 3 வருடங்களாக தான் தெரியும். ஆண்களுக்கெல்லாம் இந்த பயனாடை அணிவித்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் சின்ன பையனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறீங்களா கேட்டு தான் நான் அவங்களுக்கு இந்த பயனாடையை வழங்கினேன். அப்புறம் பெண்களுக்கு கையில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. குழந்தைகளுக்கு துண்டும் ஒரு சின்ன டப்பாவும் வழங்கினோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஆர்வமாக வந்து அந்த பசங்க இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து செஞ்சும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முதியவர்கள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அதில் உழவார பண்ணி சிறப்பாக செஞ்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே.